திருநெல்வேலி டு குற்றாலம் vlog தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ப்ரீவியஸ் வீடியோ கோயம்புத்தூர் vlog பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் அலவால், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு யாஷா விலாகர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருநெல்வேலி டு குற்றாலம் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து ப்ரீவியஸ் வீடியோடைய கண்டினியூஷன் தான். ப்ரீவியஸ் வீடியோ யாராவது பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், இல்லை நம்ம சேனலுக்குள்ளே கூட இருக்கும். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு ஜேர்னி பண்ணிகிட்டு இருந்தோம். 3 மணிக்கு கிளம்புனோம். 7:30 மணிக்கு மதுரையில் போய் ரீச் ஆனோம். அங்கேருந்து பஸ்ஸில் போனோம். அந்த இடைவெளியில் நாங்கள் என்னென்ன அலப்பறைகள் பண்ணோன்றதை ட்ரெயினில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ஐஷுவும் அந்த அம்மு சிஸ்டரும் லைவ் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இது வந்து பழனி ஸ்டேஷன். எனக்கு இந்த இடத்துல வரும்போது இறங்கி கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்கலாம்ன்றது அவ்வளோ அழகாக இருந்தது. யாரெல்லாம் பழனி டெம்பிள் போயிருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். இது வந்து மதுரை பஸ் ஸ்டாண்ட். அங்கேருந்து தான் நாங்கள் வந்து பஸ்ஸில் திருநெல்வேலிக்கு ஜேர்னி பண்ணோம். புது இடத்துக்கு போனால் வராது சிஸ்டர். நைட்டியில் இருந்தாலும் பரவாயில்லைங்க. அப்படியா? டைம் யாருமே சாப்பிட மாட்டாங்க பாருங்க. சிக்கன் பன் பரோட்டா அண்ட் சிக்கன் கிரேவி அண்ட் முட்டை பொடி மாஸ். யாருக்கெல்லாம் வேணும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ், மறக்காம. கரெக்டாக நாங்கள் 1 மணிக்கு தாங்க திருநெல்வேலிக்கு ரீச் ஆனது. ஆக்சுவலாக எங்கள் ஃப்ரெண்டு வந்து தான் எங்களை வந்து பிக்கப் பண்ணாங்க. செம்ம ஹாப்பியாக இருந்தோம். நைட்டு ஃபுட்டும் வாங்கி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டது 1 மணிக்கு தான் சாப்பிட்டோம். இவங்க 2 பேருமே நல்லா தூங்கிட்டாங்க. எனக்கு தூக்கமே வரல. அந்த பால்கனியில் தான் ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இயற்கை செம்ம அழகாக இருந்தது. அதை தான் நீங்களும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரூம் வந்து சார்ஜஸ்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு. இது வந்து இந்த ஊருடைய மகிமை சொல்லணும் அப்படிலாம் நான் வந்துட்டு போகவே இல்லை. இது வந்து ஒரு பிளானே இல்லாத ட்ரிப்புன்னு கூட நாங்கள் சொல்லலாம். நாங்கள் போகிறது வந்து வெறும் கோயம்புத்தூருக்கு போயிட்டு ரிட்டன் வர பிளான் தான். அங்கேருந்து தான் எங்கள் பிளான் எல்லாமே மாறிச்சு. பஸ் டிக்கெட்டும் நாங்கள் புக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு தான் அன்றைக்கி வந்து குற்றாலமே நாங்கள் போனோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் தான் சாப்பிட்டோம். சரவண பவா நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சத்தியமாக அருமையாக இருந்தது. ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும் அந்த ஃப்ரெண்டுக்கு. ஏன்னா அவங்க வந்து பெர்மிஷன் கேட்கல அவங்க நேம்லாம் சொல்கிறதுக்கு. இருந்தாலும் இருக்கட்டும் சார், உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்கள் 3 பேருமே நாங்கள் அவ்வளோ ஹாப்பியாக சேஃபாக எங்களை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப் லாங் நீடிக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். இங்கே பாருங்கள், ஐஷு வந்துட்டு அந்த ரிக்ஷாவில் வந்து ஏறி உட்காந்து செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த ஹோட்டல் யாருக்கெல்லாம் தெரியுன்றது சொல்லுங்கள். திருநெல்வேலிக்காரங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருநெல்வேலி மக்களே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்றது தெரியும். தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செம்ம நீட்டாக இருந்தது. அண்ட் தென் ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. உண்மையாகவே சூப்பராக இருந்தது. நான் வந்து சரவண பவன் நினச்சேன். பட் ஆனால் இது சரவண பவன் கிடையாது, சரவண பவ. நல்ல பெரிய ஹோட்டல் தான். அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பி எங்களுக்கு அல்வாலாம் வாங்கி கொடுத்தாங்க சுட சுட. எனக்கு ஃபுல்லாக சாப்பிட்டதுனால அல்வா சாப்பிட முடியல. ஐஷுவும் அந்த அம்மு சிஸ்டரும் சாப்பிட்டாங்க. சூப்பராக இருக்குன்னாங்க. இதெல்லாமே எங்களுக்கு வாங்கி கொடுத்தது அவங்க தான். எந்த கடை எங்கே இருக்குன்றது எனக்கு சரியாக தெரியல. பட் திருநெல்வேலி மக்களே நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கடையில் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம வேறு லெவலில் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து காரில் நாங்கள் வந்து போனோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் நாங்கள் போயிட்டுருக்கோம். போகும்போதே ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு தான் போனோம். ஏன்னா 2 டேஸ்க்கு உண்டான ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்தோம். குற்றாலம் குளிச்சுட்டு ட்ரெஸ் இல்லைன்ட்டுன்னு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம். அம்மு சிஸ்டர் வந்து நானே ராஜாவான அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அவங்களும் செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2வது வந்து இது போகிற வழியில் ஒரு டெம்பிள். இது வந்து நெல்லையப்பர் டெம்பிள் நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு தெரியல. நெல்லையப்பர் காந்திமதி டெம்பிள் நினைக்கிறேன். இருட்டுக்கடை அல்வா பக்கத்துலேயும் இந்த டெம்பிள் இருக்குது. தப்பாக சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். சிவன் டெம்பிள், ஓகேங்களா? உண்மையாகவே செம்மங்க. ஊர் மக்களும் சரி, ஊரும் சரி, நேச்சர் பிளேஸு. உண்மையாக நீங்கள் எங்கேயாவது ட்ரிப் போகணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் குற்றாலம் திருநெல்வேலி ஒரு கார் கூட நீங்கள் புக் பண்ணிவிட்டு தாராளமாக போங்க. ஃபுல்லாக இயற்கை தான்.
இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருட்டு கடை அல்வான்னு சொன்னாங்க. கடை வந்து க்ளோஸில் இருந்தது. அதனால கொஞ்ச நேரம் நின்று எங்களுக்கு அந்த பிளேஸ் எல்லாமே வந்துட்டு பொறுமையாக அந்த ஊருடைய அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் இருக்கும் அண்ட் தென் வந்து இந்த கோயிலுங்களை பற்றிலாம் வந்து சொல்லிக்கிட்டே தான் அவங்க வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் எங்களுக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சதுக்கு நாங்கள் செய்த பாக்கியம். உண்மையாகவே நம்ம பிளான் பண்ணி போகிறதோட பிளான் பண்ணாமல் யதார்த்தமாக நம்ம அப்படியே ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அதில் இருக்கிற ஹாப்பினஸ் வேறு எதுலேயுமே இல்லை. ஃபேமிலியோடு போகும்போது அது ஒரு தனி ஜாலி ட்ரிப். பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது அது வேறு லெவலுங்க. உண்மையாக சொல்கிறேன். ஷேரிங்கோட என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட நல்லா வைப் பண்ணிவிட்டு போகிறதே செம்ம ஜாலி. இது வந்து கேஷுவல் ட்ரிப் தான். இன்னொன்று சொல்கிறேன், இது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்புன்றதுனால அந்த ஊர்து பற்றிலாம் நான் எதுவுமே வந்துட்டு டாபிக் இல்லாமல் தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு டோட்டலாக வந்துட்டு 3 கோயில் காமிச்சாங்க. 2 சிவன் டெம்பிள், இன்னொன்று வந்து எசக்கியம்மன் கோயில். எசக்கியம்மன் கோயிலை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் நான் நேராக பார்க்கும்போது செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. அதே மாதிரி எனக்கு எசக்கியம்மன் கோயில் கிட்ட நிப்பாட்டும் போது இந்த சுடலை மடசாமின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, வேட்டைக்கு போயிட்டு வருவாங்கன்னா அந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு திடீர்னு வந்து நிற்கவே என்ன கோயில் இதுன்னு பார்த்தோன்னே எனக்கு அப்படியே டக்குன்னு ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ, இந்த கோயில் நான் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சேனேன்னு சொல்லிட்டுனேன். பாருங்கள், எல்லாருமே வந்துட்டு அந்த வேட்டை போடுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, காஸ்டியூமில் இருப்பாங்க. அதே மாதிரி கோயிலுக்குள்ளே போனோடனே பயங்கரமாக வந்துட்டு சாமி வந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இதெல்லாம் நாங்கள் நின்று பார்க்கல. ஏன்னா நாங்கள் கிளம்புனதே லேட்டு. ஏன்னா சீக்கிரமாக போகணும், 2 மணிக்கெலாம் போகணுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு எங்கேயுமே கோயில் உள்ளெல்லாம் என்ட்ராகல. 2வது வந்து நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டோம்னா எங்களுக்கு இல்லை குளிக்கலை கரெக்டு. ஏன்னா அங்கே போய் நாங்கள் குளிச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு, ஏன்னா ட்ரெஸ் எதுவுமே இல்லைன்ட்டுன்னு அங்கே போய் குளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். இங்கே ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. இந்த சிவன் டெம்பிள் நேம் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. உங்களுக்கு தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தப்பாக எடுத்துக்க வேண்டாம். திருப்பியும் அகெயின் இந்த மந்த் லாஸ்ட்டில் திருநெல்வேலி போகிற ப்ரோக்ராம் இருக்குது. அப்போது உங்களுக்கு ஒவ்வொருவருடைய கோயிலுடைய மகிமை, அந்த கோயிலுடைய சிறப்பு வரலாறு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இனி வரும் வ்ளாக்ஸில் வந்து நான் சொல்கிறேன். இது யதார்த்தமான ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப். ஓகேங்களா நண்பர்களே? அதுக்கப்புறம் கரெக்டாக நாங்கள் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். டைமிங்லாம் எதுவுமே பார்க்கலங்க. ஏன்னா டைமிங் எதுக்கு பார்க்கலைன்னா, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது அந்த டைமிங்லாம் பார்க்கணுன்னு எனக்கு தோணலை. இது வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே போட்டிங் போனோம். போட்டிங் வந்து வேறு லெவல். நீங்களும் பார்த்து எங்கள் கூட என்ஜாய் பண்ணுங்கள். அந்த போட்டிங்கில் முக்கியமாக நாங்கள் சொல்லணும் என்னென்னா, நாங்கள் 4 பேர் மட்டும்தான். நாங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த போட்டிங்கில் போனோம். தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த மாதிரி ஒரு போட்டிங் ட்ரிப் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. செம்ம சீனரி இல்லைங்களா? பாருங்கள், எங்கள் ஐஷு எப்படி விளையாடிட்டுருக்காங்க. நானும் ஐஷுவும் செம்ம என்ஜாய் பண்ணோம். அம்மு சிஸ்டரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளோதான், போட்டிங்லாம் முடிச்சாச்சு. இங்கேருந்து முடிச்சுட்டு இப்போ டேரெக்டாக வந்துட்டு குற்றாலம், அதான் மேலே கொஞ்சம் மேலே போய் குளிக்கணும்னு சொன்னாங்க. அப்படியே அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபுல் வந்து ஃபாரஸ்ட் ஏரியான்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் வந்து போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. ஃபுல்லாக நேச்சருங்க. நிறைய வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் நிறைய வீடியோஸ் போட்டால் உங்களுக்கே வந்துட்டு என்னடா இது ஒரே மொக்கையாக போயிட்டுருக்குன்னு நீங்கள் நினச்சிடுவீங்கன்னா, கொஞ்சம் தேவையான வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல வயசானவங்களை கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா மலை ஏறுற மாதிரி இருக்குது. 2வது செப்பல் இல்லாமல் சத்தியமாக என்னால் நடக்க முடியல. ஐஷுலாம் செப்பல் இல்லாமே அழகாக நடந்துட்டா. ஸ்டார்டிங் நடந்துட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு தண்ணி கொட்டுற மாதிரி ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டுது. பார்த்தா இந்த இடத்துல
ஐயோ! இது பார்த்தோனே செம்ம ஜாலி ஆயிடுச்சு எங்களுக்கு. சரி நான் ஷூ போட்டிருந்ததுனால நான் என்ன நெனச்சேன், இங்க மட்டும் தான் தண்ணி இருக்கும். சரி நம்ம வந்து சுத்திக்கிட்டு போவோம்ன்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் மேடா இருந்தது. அந்த மேட்டு மேல ஏறி நான் அப்படி சுத்தி வந்தேன். ஐஷுவும் தென் அம்மு சிஸ்டரும் ஜாலியா அந்த தண்ணீல கால வச்சோனே ஒரு சத்தம் போட்டாங்க பாருங்க. எதுக்குடா இவங்க இப்படி சத்தம் இவங்க தான் இப்படி சத்தம் போடுறாங்கன்னா, இவங்களுக்கு பின்னாடி வரவங்களும் அப்படி தான் கத்துனாங்க. ஏன்னா தண்ணி வந்து அவ்வளோ ஐஸ் கட்டி மாரி இருந்தது. உண்மையாவே தண்ணி வந்து அவ்வளோ சில்னஸ்ங்க. கிளைமேட் வந்து வெயில் கூட சுத்தமா எங்களுக்கு தெரியவே இல்ல. இப்ப அடுத்த சீனரி வந்து பார்க்க போறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உண்மையா சொல்லட்டுங்களா, இந்த இடத்த விட்டு வரதுக்கு எனக்கு சுத்தமா மனசே இல்ல. பட் என்ன பண்றது? ஒரு நாள் ட்ரிப் தானேன்னு சொல்லிட்டுன்னு, சரி வாங்க குளிக்க போலான்ட்டு இந்த இடத்துல எங்களுக்கு மட்டுமே தனியா நாங்க குளிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. தேங்க் யூ ஸோ மச் சார். ஏன்னா மறுபடியும் உங்களுக்கு நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தவே பத்தாது. இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன அறியாமயே அழுகையும் வருது. அது எதுனாலன்னு தெரியல. அண்ட் தென் வந்து இந்த அருவியில தான் நாங்க குளிச்சோம். இந்த இடத்துல நெறைய டான்ஸ் ஆடி போட்டிருந்தோம். பட் ஆனா கொஞ்சம் பார்க்க ஒரு மாரியா இருக்கும். அதனால தான் நான் இங்க வீடியோ கிளிப்பிங்ஸ் குடுக்கல உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்த வியூ வந்து பாருங்க. அவ்வளோ அழகா இருக்கு. வியூ ஃபுல்லாவே பார்த்துருப்பீங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் இங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப லாங் வீடியோவா போயிடும்னு. அவங்கவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்ல ட்ரெஸ் எல்லாம் நாங்க மாத்திக்கிட்டு, இங்க வந்து ஷாப் நேம் எனக்கு தெரியல. ஆனா ஃபுட் வேற லெவல். இன்கேஸ் உங்களுக்கு ஷாப் நேம் தெரிஞ்சா சொல்லுங்க. பிரியாணி அண்ட் பரோட்டா சாப்பிட்டோம். வேற லெவல்ல இருந்தது. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பயணம் எங்களுக்கு தொடர்ந்துச்சு. இந்த வீடியோ இதோட முடியல. அடுத்த வீடியோ ரிலீஸ் ஆகும். அது நாங்க எங்க போனோம்ன்றத அடுத்த வீடியோல கண்டிப்பா பாருங்க. செம்ம என்ஜாய்மெண்ட் ஆன ட்ரிப் இது. கன்னியாகுமரியோட எங்களுடைய விலாக் வந்து முடியுது. ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். கோயம்புத்தூர் விலாக் பார்க்கலன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க.